This is Nifty Team. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் ரோல் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம கோர்ஸை கொடுத்துருக்குற ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு எப்படி இன்ட்ராடே அக்யூரேசியாக ட்ரேட் எடுக்கிறது, அதாவது இந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணுறது, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எல்லா டீட்டெயிலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி உள்ளே இருக்கும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் கால்குலேஷனோ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? முழுக்க முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதாவது இது செல்லர்ஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ அந்த இடத்த பேஸ் பண்ணி அங்கே தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் அட்வான்ஸ் ரோலை வச்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இன்னும் அக்யூரேசியாக இருக்கும். ஓகேங்களா? இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கஷனாக நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 815 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,800ம் 24,800 காலும் 24,850 புட்டு 24,900 புட்டு. ஓகேங்களா? ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, நம்ம இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுப்போம், அதனால் இதை சொல்கிறோம். மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், அதாவது லோவும் பிரேக் ஆகலை, ஐயும் பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகாமல் லோவில் வருது மார்க்கெட்டு. இன்னொன்று ஓப்பனுக்கு உள்ளே இருக்குது, ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோவில் டச் பண்ணி லோவை பிரேக் பண்ணாமல் மேலே இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ வந்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்னும் போது 2 சைடும் ப்ரீமியம் கரையும். ஆக்சுவலாக வந்து அது நம்ம 2 இந்த மணி ப்ரீமியத்தையும் வச்சு எதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கோ அதை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் பாசிட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிறதுக்காக தான் நம்ம 24,800 அப்படின்ற காலை தான் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் 24,800 காலோட சார்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோஸ் கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே இவனும் ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாமே கீழே தான் இருக்கான். ஓகேங்களா? அப்போது காலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இவன் எல்லாமே நெகட்டிவாக இருக்கானே, இவனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போது புட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு புட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா 24,850 புட்டோட சார்ட் இது. ஆக்சுவலாக இவனும் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியில் தான் இருக்கான். என்ன சினாரியில் இருக்கான்? எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அப்படின்ட்டு இவன் இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இவன் இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே ஐயை இவன் பிரேக் பண்ணலை, புட் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ரூலு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான். ஓகேங்களா? ஆனால் கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான். ஓகேங்களா? 2 பேருமே வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதில். ஓகேங்களா? அப்போது 2 பேருமே வீக்காக இருக்கிறாங்க, 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வீக்காக மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 2 ப்ரீமியமும் கரைய போகுதுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா அந்த ப்ரீமியம் கரையாது, ஓரளவுக்கு மீடியமாக கரையும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவன் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கரைக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அந்த மாதிரி கரைப்பாங்க, சிம்பிளாக கரைப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவனா கம்மியாகவும், ஸ்ட்ராங்காக இல்லாதவனா அதிகமாகவும் கரைப்பாங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போது இவங்க 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸில் இருக்கிறதுனால 2 பேருமே வீக்காக இருக்கிறானுங்க. அப்போ 2 ப்ரீமியம் கரைய போகுது. அப்போ யாரை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறாங்க, அப்போ காலை மட்டும் ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? அப்போது இதில் நீங்கள் மார்க்கெட்டை தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டுன்றது தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போ எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ். அப்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலை தான் நம்ம பார்க்கணும், புட்டை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து காலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது.
ஓகேங்களா? ஓகே. அப்போது அதனால தான் இவனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு 25 நிமிஷம் கழிச்சு இவன் ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தான். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோ கீழே தான் இருந்தான். ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எஸ்டர்டே லோவுக்கு மேலே வரணும் அப்படின்றதான் ரூல். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக்கு அப்படின்னும்போது அவன் ஐயை உடைக்கலன்னும் போது இவன் லோ உள்ளே வரணும், இல்லை லோவை தொட்டுட்டு கீழே வரணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நடந்தே தீரணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? ஓகே. அப்போது மார்க்கெட் காலுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் இவன் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பெரி வேறு. எக்ஸ்பெரியில் எப்போவுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே 2 பேருமே இருந்தானுங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் சொதப்பல், ப்ரீமியத்தை கரைச்சி எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வரது தான் ரொம்ப ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே என்ட்ரி கிடைச்சா ₹5 ₹10 ப்ரீமியம் இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால் பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அது நடக்காமையும் போகலாம். ஓகேங்களா? ஓகே. அதனால் நம்ம இது நம்ம எப்போவுமே ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸில் முடிச்சிடுவோம் ட்ரேடை. இருந்தாலும் இதை எக்ஸ்பைரி டேன்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது 60ன்றது ஓப்பன் ப்ரைஸு. அப்போ ஓப்பனை தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கேயே ஓப்பன்லேயே சஸ்டெயின் ஆகிறான் பாருங்கள். க்ளீனாக அவன் ஒரு 10 நிமிஷமாக இங்கேயே நிற்கிது மார்க்கெட். அப்போது 60ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? 15 பாயிண்ட்னா உங்களுக்கு 60னா 45. ஏற்கனவே ஒரு லோ 46 இருக்குது. நீங்கள் 45 தான் கரெக்டு ஸ்டாப் லாஸ். அப்போ 60ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 85 வரைக்கும் போச்சு. எக்ஸாக்ட் 85, 60 ஒரு 85, 25 பாயிண்ட் போயிட்டான். எஸ்டர்டே லோவில் அப்படி போய் கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம 60ல் என்ட்ரி எடுத்தோன்னா 15 பாயிண்டில் வெளியே வந்துட்டுருப்போம், 75ல் வெளியே வந்துட்டுருப்போம். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கலாம், ஒரு 2 லாட் அடிச்சிருந்தா. ஆனால் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் லாட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான் என்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் அட்வான்ஸ் லெவலில், அதாவது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஓப்பனை தாண்டி எஸ்டர்டே லோவில் வந்தவன் கீழே வந்துட்டான். அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட ஓப்பன் எல்லாத்தையும் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வீக் ஆகலை. மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலேயே தான் இருந்தது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. ஆனால் ப்ரீமியம் கரைஞ்சிருச்சு. ப்ரீமியம் வீக் ஆனதுனால அவ்வளோதான். அதோட என்ட்ரி நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் கிடையாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த சான்ஸை அவன் பயன்படுத்திக்கல, அவன் திருப்பியும் கீழே எல்லா லெவலையும் உடச்சிட்டான் அப்படின்னா ரெண்டாவது அவன் மேலே போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவன் ப்ரீமியம் கரைக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதனால் அவனை என்ட்ரி எடுக்க முடியாது. அதோடு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கே முடிஞ்சிருச்சு. என்ட்ரியே கிடையாது நம்மளுக்கு. அப்போது இவன் கீழே வந்துட்டானே, புட்டை போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பெரியில் 2வது என்ட்ரிலாம் போகவே கூடாது. ஒரு என்ட்ரியில் நீங்கள் இப்போ ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுடணும். அது ப்ராஃபிட்டோ லாஸோ சரி, ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அவ்வளோதான், முடிச்சிடணும். அதோட என்ட்ரியே கிடையாது. அதோட 12:30 மணிக்கு மேலே இல்லை 1:30 மணிக்கு மேலே தான் ₹5 ₹10 ப்ரீமியம் இருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் தான் பண்ணணும். இல்லைனா நாளைக்கு தான் நம்ம ட்ரேடே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். நடுவில்லாம் போகவே கூடாது. இதுதான் ரூலு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்டைல். நம்ம டிசிப்ளினாக இப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது 10:30 மணிக்கு மார்க்கெட்டு காலி. அதாவது டோட்டலாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே, ஆல்ரெடி புட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். ஆக்சுவலாக அவன் ப்ரீமியம் கரைஞ்சிது, இந்த ப்ரீமியம் கரைஞ்சிது. ஆனால் மார்க்கெட் மட்டும் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுது. கடைசியாக பாருங்கள் எத்தனை மணிக்கு அவன் மேலே போயிருக்கான் பாருங்கள். எக்ஸாக்ட் 1:30 மணிக்கு மேலே. நான் என்ன சொன்னேன், 1:30 மணிக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ₹12 இருக்குது. ₹12 இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐயை தாண்டலை, எல்லாமே வீக்கு. ஓகேங்களா? கால் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆண்டியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன்கிட்டே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? அப்போது கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுதுன்னும் போது கால், ஏன்னா மார்க்கெட் வீக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் எடுக்க முடியாது, புட்டை தான் எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள், 1 மணி கூட ஓப்பனை டச் பண்ணுது. டோட்டலாக ஒரு 11:30லேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தான். அதுக்கப்புறம் கீழே திருப்பியும் பாருங்கள் மேலே தான் போகிறான். திருப்பியும் அங்கேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான் மார்க்கெட். அதாவது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆண்டியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். பாருங்கள் 1:50 கூட மார்க்கெட் மேலே தான் வந்துருக்கு. கரெக்டாக 1:50க்கு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்குது.
ஓகேங்களா. அப்போது கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன ப்ரீமியமாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்திருந்தால் கூட டபுளாக தான் ஆச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா 50 ரூபா போயிருக்கு, 20 ரூபாலேருந்து 50 ரூபா, 30 ரூபா, 30 பாயிண்ட்டு போயிருக்கு. நல்ல பாயிண்ட்டு தான். ஆனால் சின்ன பாயிண்ட்டாக இருந்ததுனால எடுக்கலாம். இது அவ்வளோதான். 12 பாயிண்ட் 15 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. 10 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்க கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஓகேங்களா. அது சின்ன 5 ரூபா 10 ரூபா இருந்தால் மட்டும்தான் பண்ணோம். 15 ரூபா 20 ரூபாலாம் தான் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ரூல். ஓகேங்களா. சப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது பண்ணாமல் விட்டுடலாம். ஓகேங்களா. பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம் 1:30 மணிக்கு மேலே. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்த காரணத்தினால காலை தான் எடுக்கணும். ஏன் காலை எடுக்கணும்னா புட்டு வந்து வீக்காக இருக்கான். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழேயும் போயிட்டு ஆவான். ஓகேங்களா. அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவன் ஆக்சுவலாக நல்லா போயிருக்கணும். ஏன் இவனால் போக முடியல அப்படின்னா, இவன் ஆல்ரெடி வீக் ஆகிட்டான். மேலே போய் கீழே வந்ததுனால இவன் திருப்பி மேலே போகிறதுன்றது ஒரு வாட்டி தான் போவானுங்க எப்போதுமே. ஒரு ஒரு அவுட் த மணியாக இருக்கிறவன் இந்த மணியாக இருக்கிறவன் அவுட் த மணியாக மாறி திருப்பி இந்த மணியாக போவான். ஓகேங்களா. அது ஒரு வாட்டி தான் நடக்கும். 2 வாட்டி நடந்தால் அது வேல்யூ கிடையாது. ஒரு வாட்டி நடக்கும்போது தான் வேல்யூ. 2வது வாட்டி நடந்ததுன்னா அது வேல்யூ கிடையாது, மூவ் ஆகாது. அந்த மாதிரி தான் கதை இது. ஓகேங்களா. அதனால் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க மேலே போகிறதுக்கு. அவன் ப்ரீவியஸ் க்ளோஸாக அவன் ஓப்பன், அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டத்துக்கு. அதை தாண்டி அவன் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டானா 0 to 0 போயிடுவானுங்க. இல்லை அப்படின்னா கீழே உடச்சிட்டு வந்துட்டான்னா அவ்வளோதான். அவன் மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணாலும் பாருங்கள் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். அது மாதிரி தான் இது. அந்த என்ட்ரி எடுக்கிறதுனா எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எக்ஸ்பைரி டைமில் எடுக்கவே கூடாதுன்ட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இன்றைக்கும் அதை தான் சொல்கிறோம். கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 hour 45 minutes என்ட்ரி கிடச்சா எடுத்துகிட்டு வெளியே சேஃபாக வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே 2 ப்ரீமியம் இருக்குன்னா கண்டிப்பாக கரைச்சிருவாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது எக்ஸ்பைரி டைமில். அதுக்கு தான் நம்ம அந்த டைமில் ட்ரேடே பண்ணுறதில்ல. காலையில் 1 hour அதோட 1:30 மணிக்கு மேலே 5 ரூபா 10 ரூபா ப்ரீமியம் இருந்தால் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். இதுதான் ரூல். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லிக்கணும். மூவிங் இல்லாத ஒரு மார்க்கெட்டுன்னு தான் சொல்லிக்கணும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆஃபில் நம்ம பண்ண ஒரு 1/4 மணி நேரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1/4 மணி நேரத்தில் பண்ண ட்ரேடு ஒரு 25 பாயிண்ட் போச்சு. அதில் ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிது. அவ்வளோதான் நம்ம ட்ரேடே இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலை. ஓகேங்களா. எந்த ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேங்களா. இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் பொறுமையாக இருக்கணும். இப்படி தான் பண்ணணும். நம்மளுக்கான வாய்ப்பு வந்தால் தான் பண்ணணும். நம்மளுக்கான செட்டப் வந்தால் தான் பண்ணணும். நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் பண்ணணும் மனசில் நினைக்கிறோமோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் தான் பண்ணணும். இல்லைனா சும்மா எல்லா ட்ரேடெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணால் தான் இதில் கன்சிஸ்டண்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக டிசிப்ளினும் பொறுமையும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம தெளிவாக வீடியோவில் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அதிலேருந்து எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவில் ரொம்ப பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடே பண்ணணும் இதில். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் கன்சிஸ்டடாக ஒரு நல்ல ட்ரேடராக வந்து கன்சிஸ்டடாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். திருப்பின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ கோர்ஸ் யாருன்னா வாங்கணும் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம்ஸ் எல்லாம் டிஸ்கஷனாக நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்ம காண்டாக்ட். தேங்க்யூ கைஸ்.